ஒரு இஷ்யூ என்னென்ன போயிட்டுருக்குன்றதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். இந்த இஷ்யூ புதுசாக நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த ஒரு இஷ்யூ அன்றது புதுசாக நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். எப்பவும் ஒரு படம் பண்ணணும் அன்னப்போ, ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஆகட்டும், ஒரு கதையாகட்டும், அது டைரக்டர் ஆகட்டும், ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி ப்ரொசீஜர்லேயே நானும் இந்த படம் பண்ணுறதுக்கு நானும் இறங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட்டாக ஒரு டைரக்டர் ரவிக்குமார் ஆகட்டும், ஒரு நல்ல படம் பண்ணுவோன்ற டீம் நான் செலக்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல வெற்றியை படம் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கிட்ட ஒரு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 100, 200, 300 பேர், 400 பேர், 500 பேர் நம்ம ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஸ்ட்ரெச் ஷூட்டிங் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒரு சீசன் டிமாண்ட் பண்ணுறது, சில லொக்கேஷன்ஸ் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த லொக்கேஷன் டிமாண்ட் பண்ணுறதுன்றதுக்காக நாங்கள் அந்த லொக்கேஷன் ஆகட்டும், சீசன் ஆகட்டும், அது பார்த்து அதுக்குள்ளே முடிக்கணும் அன்றது ஒரு ரீசன், மெயின் ரீசன். அந்த டோட்டல் அந்த ஸ்கிரிப்ட், அந்த படம் ஷூட்டிங் சந்தர்ப்பத்தில் எல்லோரும் ஒரு 6 மாதம் இந்த 400, 500 பேர் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லோரும் ஜெத்தில் வந்தாங்க. அவங்க ஃபேமிலியை விட்டு இதே ஒரு ஃபேமிலின்ட்டு நினச்சி ஒரு படத்துக்கு உயிர் கொடுத்து நல்லா ஒரு வெற்றிய படமாக பண்ணணும் என்ற ஒரே ஒரு இன்டென்ஷனில், ஒரே ஒரு ஆசையில் எல்லோரும் வேலை பண்ணாங்க. இது ஒரு ஃபேமிலியாக பண்ண படம்ன்றதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறோம், இருக்கிற இந்த மாதிரி டெக்னீஷியனில் பண்ணி ஒரு 6 மாதம், 8 மாதம் ஏதோ ஒரு பீரியடுக்குள்ளே நாங்கள் படம் முடிக்கிறோம். படம் முடிச்சு ஆன மேலே அந்த ஃபேமிலிக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க, எக்ஸிபிட்டர்ஸ் வருவாங்க. இது பொறுப்பு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறவங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல வெற்றியான படம் பண்ணுறதுக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த படத்தை நிறுத்தி வைக்கிறோம். இதுதான் இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் எல்லோரும் பார்த்தது அன்ட்டு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் லிங்கா படத்தை ரிலீஸ் ஆன 12ஆம் தேதி அங்கே இருந்து 4-5வது நாளில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் என்ன ஃபீல் பண்ணி என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்றது நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். அது ஒரு உங்கள் சின்ன டைம் வாங்கிட்டு அது ப்ளே பண்ண மட்டும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஒரு ப்ளே பண்ணி. நான் தான் அந்த படம் லிங்கா படத்துடைய திருச்சி, தஞ்சாவூர் ஏரியாவுக்கான விநியோக உரிமையை வாங்கியிருக்கேன். 8 கோடி ரூபா கொடுத்து இந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த லிங்கா படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் பேசின முன்னணி இயக்குநர்கள், மரியாதைக்குரிய திரு ரஜினி சார் அவர்கள் எல்லாமே இந்த படம் படையப்ப மாதிரி ஒரு 10 டைம் பெருசு, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம், பெருசாக கலெக்ட் பண்ணோம், அருமையான கதை அப்படின்னு வேற சொல்லி இவங்களே வாலண்டியராக ஒரு 4 பேரை கலெக்ட் பண்ணிட்டு இந்த கதை என்னது உள்ளது நிறைய கேஸெல்லாம் வேற போட சொல்லி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி விட்டதுனால சரி இந்த படம் பெருசாக ஓடுங்கிறத நம்பி நாங்கள் இந்த படத்தை பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அதுக்கு பல காரணம். இவருக்கு ரிலீஸ் டேட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் முழுக்க ஆஃப்லைன் எக்ஸாம் நடந்துருக்கு. இவங்க டிசம்பர் 12 இவருடைய பிறந்த நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது என்ன ஒரு தேசிய விடுமுறையா? ரஜினி பிறந்த நாள் என்ன தேசிய விடுமுறையா? முதல்ல செலக்ட் பண்ணுற டேட் அவர் இத்தனை வருஷமா சினிமாவில் இருக்கார், அவர் தெரியாத எந்த டேட்டில் படம் விட்டா ஓடுங்க. இப்போ ரஜினி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு எல்லாமே above 45, above 50 மாதிரி இருப்பான். அவன் எல்லாம் ஃபேமிலியோட இருப்பான், அவங்க குழந்தைங்களாம் படிக்கும், ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸாம் டைமில் அவங்களாம் எப்படி தேர்ந்தெடுக்க வருவாங்க? இந்த விஷயம் முதல்ல அடிப்படை விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
படத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி. அதனால படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறல. பலவித காரணங்களால் அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஒரு திரைப்பட தொழில வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் இருக்கலாம், எவ்வளவோ பேர் இருக்கலாம். ஆனா இவங்களெல்லாம் வாழ வைக்கிற அடிப்படை இடம் வந்து திரையரங்கு. ஒரு படத்தை நம்ம எத்தனை கோடியே எடுத்துட்டு போய் நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சு படத்தை போட்டு காட்ட முடியாது. தேட்டர் தான் போட முடியும். அதனால இந்த படத்தை வெளியிடறதுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுத்ததுனால நாங்கள் அந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்கள் தலையில தான் சுமத்திருக்கோம். அவங்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்துருக்காங்க, சில ஏரியாவெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு 20% கூட வரல. அதனால அவங்களாம் மிகுந்த நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. யாராலையும் தாக்கு பிடிக்க முடியல. ஒவ்வொருத்தரும் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இழப்பை ஈடுகட்டுற வகையில் எங்கள் அக்ரிமெண்ட்லாம் ரீகன்சிடர் பண்ணி எவ்வளோ வசூல் ஆயிடுச்சோ அந்த தொகையை எடுத்துக்கிட்டு மீதி தொகை வந்து மரியாதைக்குரிய ரஜினி சார் அவர்கள் அவரே பொறுப்பேற்றுட்டு எல்லாரும் கொடுங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் பிசினஸ் ஆகலை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி பல 100 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் தாண்டி வியாபாரம் ஆயிருக்கு. இப்போ எங்களுக்கு பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கோடி தான் இருக்கும். அதை கணக்கு பண்ணி எங்களுக்கு அந்த பணத்தை வந்து அவர் தாய் மனப்பான்மையோட எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண நாங்கள் வந்து பெருந்தன்மையாக கேட்டுக்கிறோம். நான் வந்து ஒரு படம் தயாரித்து ஹீரோஸ் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அவர் தி டே ஒன்லேருந்து எனக்கு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் முகூர்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி எனக்கு இந்த படம் கொடுங்கன்ட்டு நான் ஆட்சி பேசலான்ட்டு நான் அதை அப்படியே பெண்டிங் வச்சுருந்தேன். அப்புறம் படத்தை டப்பிங் ஆன மேலே நான் அவரோட உக்காந்து அவரோட நான் அந்த படம் அவருக்கு கொடுத்தேன். என்டையர் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து நிறைய பேர் இங்கே வந்து கேட்டப்போ அவங்களுக்கு யார் சூட்டபிள் டிஸ்ட்ரிபியூட்டரோ நம்ம வேண்டன் மதன் அண்ட் சிவாவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாரு. யாருக்கு அவங்களுக்கு வேணுமோ, யாருக்கு அவங்களுக்கு சூட்டபிள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தோண்டிச்சோ அவங்களும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் ஒரு பிஸ்னஸ் இந்த படத்துக்கு ஆயிருக்கிற ஒரு விஷயம். எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கு உள்ளே வந்தாங்க, யார் வந்தாரான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி அன்ட்டு நான் வந்து வேண்டன் பட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வித்திருக்காரு, அது அவங்க யாரும் எனக்கு தெரியல, இல்லை சம்மந்தம் கிடையாதுன்ட்டு நான் எப்பவும் சொல்லவும் மாட்டேன். ஒன்று இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் டிடி நம்ம திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் சிங்காரவேலன் அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சிங்காரவேலன் அவர்கள் பேசினா நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன பேசினாருன்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து 4வது 5வது நாள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் இந்த மாதிரி பேசி படத்தை ரெப்புடேஷன் பால் பண்ணுறதாகட்டும், இல்லை ரஜினி சார் ஒரு இமேஜ் டார்கெட் பண்ணுறதாகட்டும், இது சரியில்லைன்றது நான் யோசிச்சுட்டு எனக்கு அப்புறம் தெரிஞ்சது. இது நான் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி யாரோ பேசிட்டு இருக்காரு, அது கொஞ்சம் பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். இல்லை சார் அது ஒன்றும் கிடையாது, நான் பேசிக்கிறேன் சார் அதுன்னு சொன்னார். இல்லை சார் அது தப்பாயிடும், நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே இவ்வளோ நாள் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும்னா ஒரு சேம்பரோ இல்லைன்னா ஒரு அசோசியேஷன் ஏதோ ஒரு உட்காந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணுறது அது பழகும். ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பேசி பண்ணுங்க, இல்லைன்னா நான் என் சைட்லேருந்து ஏதாவது வேணுமா என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன் நான். சிவா சார் இல்லை சார் நான் பேசிவிட்டு அவர்கிட்ட ஒன்றுமில்லை சார் அது விட்டுருங்க சார் அன்னார். சேம் சிவா சார் பேசிட்டு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஏதோ பேசிட்டேனே, யாரோ சொன்னார் பேசிட்டேன் நான், அது விட்டுருங்க இனிமேல் பேச மாட்டேன்னு சொன்னார். அவர் என்ன பேசியிருக்காரு, 4வது நாள் 5வது நாள் படத்தில் கலெக்ஷன் கிடையாது, படத்தில் கலெக்ஷன் கிடையாமல் நாங்கள் 8 கோடி கொடுத்துருக்கோம், வேறு வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, இல்லைன்னா சுமார் ஆகி போச்சு, படத்துக்கு கலெக்ஷன் கிடையாதுன்ட்டு இந்த மாதிரி பேசியிருக்காரு. நாங்கள் யாரோ வச்சு மதுரை கோர்ட்டில் நாங்கள் யாரோ கிரியேட் பண்ணி நாங்களே நம்ம கதைக்காக கேஸ் போட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதான மேலே 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறது ராங் ரிலீஸ் அந்த டாப்பிக்கு பேசியிருக்காரு. 12ஆம் தேதி ராங் ரிலீஸ் சொல்கிறதாகட்டும், கோர்ட்டில் நாங்கள் யாரோ ஒரு ரைட்டரை புதுசாக க்ரியேட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம், இது நாங்கள் பண்ணல, நமக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. நான் அப்படி பண்ணியிருந்தா
கோர்ட்டில் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் நான் செலவு பண்ணி அட்வொகேட்ஸ்க்கு லாஸ்ட்டில் 10 கோடி டெபாசிட் வைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நான் ஏன் அந்த மாதிரி பண்ணி வைக்கணும்? இந்த ட்ராமா எனக்கு தேவையா? எதுக்கு வேணும் இந்த ட்ராமா எனக்கு? ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். அது யாரை படம் பண்ணியிருக்கேன்? ரஜினி சார் படம் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணணுன்றது எதுக்கு தோணும் எனக்கு? எதுக்கு வேணும் அந்த மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம்? இது நான் சிங்காரவேலன் சார் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது சரியில்லைங்க, இது பேசாதீங்க. ஏன் நீங்கள் படம் வாங்கியிருக்குங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுத்துருக்குங்க, 100% உங்களுக்கு அந்த இது இருக்கலாம், ஓகே. பட் இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுறது சரி இருக்காது அன்றது நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து 12ஆம் தேதி ரிலீஸ்ன்றது நான் 11ஆம் தேதி நான் சொல்லலை. இது படம் ஷூட்டிங் பண்ணுற சந்தர்ப்பத்தில் பூஜை பண்ணும்போதே சொல்லிட்டோம் நாங்கள். இது இந்த மாதிரி ரஜினி சார் பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம் வந்துட்டு அன்னிலேருந்து பண்ணிட்டு அந்த சொல்லிகிட்டே இருக்கோம். ஒருவேளை இவங்களுக்கு அந்த ரிலீஸ் ராங் ரிலீஸ் அந்த சொல் தெரிஞ்சிருந்தா அதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. 12ஆம் தேதி அது என்ன தேசிய இதா, ரஜினி சார் என்ன தேசிய இதா, எதாவது சொன்னார் அவர். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிற மேலே நீங்கள் எதுக்கு படம் வாங்குனீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேலே ஏன் படம் வாங்குறீங்க? யாராவது உங்கள் கிட்டே வந்து, உங்கள் ஆஃபீஸ் கிட்டே வந்து, உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இல்லை இல்லை படம் வாங்கியே தீரணும் நீங்கள் யாராவது மிரட்டினாங்களா? கட்டாயப்பட்டாங்களா? யாருமே பண்ணலையே சார். நீங்கள் வந்துங்க யாரை பைப்போட்டி மேலே இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க, ஆஃபர் இருந்தது, அதை விட்டு அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தீங்க. சிவா மதன் 2 பேர் உங்களை செலக்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுகிறத தப்பு கிடையாது. எப்போ பேசணும் இதெல்லாம்? ஒரு 4 வாரமோ 3 வாரமோ 5 வாரமோ ஆன மேலே, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 வாரம் ஆன மேலே நீங்கள் பேசியிருந்தா, சார் ஜென்யூனாக இந்த மாதிரி ஒரு படத்தை வாங்கி பெரிய நஷ்டமாயிருக்கு நமக்கு அடுத்து, இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 பேர் பெரியவர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் சொல்லி, சார் இந்த மாதிரி ஆயிருக்கிறனால தயவு செஞ்சு நீங்கள் பேசுங்க சார். என்ன இருந்தாலும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன் ஏதாவது பண்ண சொல்லுங்கன்ட்டு ஒரு 10 பேர் பெரியவர்கிட்ட போய் கேட்டிருந்தா, அது வழக்கமாக எப்படி இருக்கும், இண்டஸ்ட்ரி ட்ரேடில் என்ன இருக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கும். அதை விட்டுட்டு ஒரு நாளுக்கு ஒரு வேஷம் போட்டு, ஒரு நாளுக்கு ஒரு இடம் தேடி, ஒரு இடத்துல ஒரு ட்ராமா போட்டு, இந்த படத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது இன்னி வரைக்கும் கொலை பண்ணிட்டே இருக்காரு. இன்னி வரைக்கும் அந்த படத்தை கொலை பண்ணிட்டே இருக்காரு. இருக்கலாம் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கலையோ யாருக்கு பிடிக்கலையோ தெரில. எனக்கு நிறைய பேர் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய ஜெர்னலிஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்கள் ரியாக்ஷன் சொல்லுங்கள் சார்ன்னு கேட்டார். அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குற, தயவு செஞ்சு சொல்கிறீங்களான்னு. என்ன சொல்லுங்க. நான் கேட்டப்போ அவருக்கு, சார் இந்த படம் பார்த்தீங்களா சார், உங்களுக்கு பிடிச்சதா சார், நல்ல படமாக, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்கள் சார் அண்ட் கேட்டப்போ, நிறைய பேர் நல்லா இருக்குது சார், குட் அட்டெம்ப்ட், சில பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, சில பேர் ரொம்ப பிடிச்சிது சார் எனக்கு அண்ட் இந்த மாதிரி பாசிட்டிவாக எல்லா ஜெர்னலிஸ்ட்டும் எனக்கு சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன் சார், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் படத்துக்கு இருக்கிறப்பா, நான் அன்றது யாரோ வெளியிலவருங்க பேசினா பரவாயில்ல சார், நம்ம படத்தை வாங்கியிருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஃபேமிலி மாதிரி, அவரே வந்து எவ்ரிடே படம் சரியில்லை, கலெக்ஷன் கிடையாது, இப்போ வந்து 3 கோடி கலெக்ட் ஆயிருக்கன்றாரு, ஒருத்தர் 2.25 கோடி கலெக்ட் ஆயிருக்கன்ற ஒரு ஏரியா. என்னங்க 4-5 நாள் 2.5 கோடி 3.5 கோடி 4 கோடி பெரிய பணம் தானே அது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு 3 வாரம் 4 வாரம் தாங்காமல் எவ்ரிடே இந்த படத்தை மேட்ரு வச்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி
படம் சரியில்லைன்னு சொல்லப்பா தஞ்சாவூர்லேருந்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சார் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, படம் நாங்கள் எல்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் வீக்கு ஃபேன்ஸு கலாட்டா ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது நம்ம ஃபேமிலி யாரும் போகலை. செகண்ட் வீக் போகலான்ட்டு நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் என்ன கேட்டார் என்னன்னா, என்னங்க படம் சரியில்லைன்ட்டு படம் வாங்கியிருக்கவங்களே சொல்கிறாங்க, நிறைய விசிடி டிவிடி விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. ஒரு விசிடியோ டிவிடி எடுத்துகிட்டு வாங்க, வீட்டிலே பார்த்துடலாம், ஏன் போகிறதுன்னு சொன்னார் எனக்கு எங்கள் வீட்டில் அன்ட்டு கேட்டப்பா நான் என்ன சொல்கிறது புரியல சார். அவர் சொன்னார், எப்படியாவது சொல்லுங்கள் சார் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசாதுங்க சொல்லுங்கள் சார் என்றார். சரிப்பான்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைய பெத்த தாய், பெண் குழந்தைய பெத்தா எவ்வளோ ஒரு ஏதோ சொல்கிறாங்களே சிசுவத்தையான்ட்டு, அந்த மாதிரி சிசுவத்தையை பண்ணார் இவர். சிங்காரவேலன் சார் நான் என்ன சொல்கிறேன்னு சார், கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நோவு, அந்த பெயின் என்னன்றது அவங்க தான் தெரியும் சார். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர், 100 பேர், ஆயிரக்கணக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிற ஒரு படத்தை ஒரு டைரக்டர் ஆகட்டும், ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் என்ன சொல்கிறோம், அந்த டைரக்டர் நைட் அண்டே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாருன்னு நாங்கள் கிட்டே இருக்கிறோம், நாங்கள் பார்த்தவங்க தான் தெரியும் சார். இந்த மாதிரி படத்தை பண்ண மேலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்போ நான் ஏதோ விஷயத்துக்கு ரஜினி சார் மீட் பண்ண போயிருந்தேன் சார். ரஜினி சார் மீட் பண்ண போயினப்பா எல்லாம் பேசிட்டு நான் சாரை கேட்டேன், சார் இந்த மாதிரி இவர் டிடி டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் பேசியிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன் வெங்கடேஷ் சார். நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் சார் நான் பார்த்துட்டு தான் அதான் சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப பேஜாராச்சு சார் எனக்கு. அவர் ஏதாவது போய் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசலாம், இல்லைன்னு நமக்கு யாருக்குன்னு ஃபோன் பண்ணிடலாம், ஏன்னா பேசியிருந்தா அது வேறு வார்த்தை. இந்த மாதிரி பேசிட்டார் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு அது சொன்னப்போ சார் என்ன சொன்னாருன்னா, இல்லை வெங்கடேஷ் சார் தப்பாக நினைக்காதீங்க, பணம் போட்டிருக்காரு, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்க அன்ற விஷயத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ பேசியிருப்பார் அவர். ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு கலெக்ஷன் வரலையே அன்ற ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் பேசியிருப்பார். நீங்கள் அதை ஒன்றும் கண்டுக்காதீங்க, அவர் சரியாக போயிடுவாங்க அதெல்லாம். அப்படியும் ஒரு வேளை அவங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4-5 வாரம் ஆன மேலே அவரை உர வச்சுட்டு அவங்களுக்கு சமாதானம் ஆகுற மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுத்தலாம் அன்ட்டு இந்த வார்த்தை சொன்னார் சார் அன்றைக்கி. சரி சார் அப்படி என்னன்ட்டு நான் வந்துட்டு அதான மேலே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஆன மேலே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் விஷயத்துக்கு சிவா பேசியிருக்காரு, மறுபடி அது ஸ்டாப் பண்ணல, அவர் அதே சொல்லிட்டே இருக்கார், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், இது எப்படி நிறுத்துறது? அப்புறம் நான் கேட்டேன் சிவா சார் ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும், எக்ஸிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும், யாராவது அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை, ஏன் அவரு ஒரு 5-4 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்காரு? சார் உண்மையாக அவர் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக இருந்தால் 100% டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும், எக்ஸிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவர் ஏன் பண்ணலன்னா போயிட்டுருக்கிற ரூட்டு சரி கிடையாது, சரியில்லை, அவர் போயிட்டுருக்கிற ரூட்டு சரியில்லைங்க, அதனால தான் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எந்த அசோசியேஷன் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் ஆன மேலே சார் ஓவரால் ஒரு இந்த ப்ரெஸ் மீட் ஆன மேலே மறுபடியும் நான் ஏதோ விஷயத்துக்காக நான் இங்கே தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன். நான் சாரை வேறு விஷயத்துக்காக மீட் பண்ண போகிறேன். பாலச்சந்தர் சார் இறங்கிட்டார். சார் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அவருக்கு. ஸோ நான் போய் ரொம்ப பேசிட்டு வரலான்னு போனேன் சார். நான் போனப்போ திரும்பி நானே இந்த டாபிக் ரைஸ் பண்ணேன்.
சார் நீங்கள் சொன்னீங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறாங்க 4 நாள் சும்மா ஆயிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அதே பண்ணிட்டு இருக்கார் சார். எனக்கு புரியல சார், நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பார்த்தா அவங்க மேலே பரிதாபம் காட்டு, இல்லை அவர் வரட்டும் 4-5 வாரம் மேலே வந்து நாங்கள் கண்டிப்பாக அவரை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சமாதானம் ஆகிற மாதிரி சந்தோஷப்படுத்தலாம்னு சொன்னீங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு இஷ்டம் கிடையாது சார். நீங்கள் தயவு செஞ்சு அது சொல்லாதீங்க சார் இன்னொரு வாட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு சார். அந்த படத்தை பண்ணது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம்னு தெரியும் சார். இந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாகுது சார் எனக்கு. எனக்கு மட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்றுமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு தோண்டும் சார். அது சொன்னேன். சார் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் முதல்ல பேஜாரில் இருந்தார், அப்செட்டாக இருந்தார். சரி உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அதான மேலே சார் ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கும்போது சார் நான் வந்து அவர் சொல்கிறார் கர்நாடகத்திலிருந்து வந்து பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கர்நாடகத்திலிருந்து வந்து படம் பண்ணி இங்கே இருந்து படத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த பணத்தை கொண்டு வரதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். இது சீரியஸாக எடுக்கிறதா இல்லை சிரிக்கிறதா எனக்கு புரியல சார். நான் என்ன கேட்குறேன்னு சார், சார் ஒரு படத்தை பண்ணும்போது லாபம் நஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும் சார். ஆனால் இது அதிகமாக நஷ்டமாக இருக்கிறனால அதுக்கு ஒரு முறை இருக்குது கேட்குறதுக்கு. ரஜினி சார் வந்து ப்ரீவியஸ் படங்களை பாபா ஆகட்டும், இன்னொரு குஷேலன் ஆகட்டும் படத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அது ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சந்தோஷப்படுத்தணுமோ அவங்களுக்கு கொடுத்து படுத்து அது ஏதோ ஏதோ பண்ணி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தாரு கொடுத்தாரு சார். ஒரு 4-5 வாரம் ஆன மேலே சார் இவர் வந்து ஒரு 10 பேரை பெரியவங்க கூப்பிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது பண்ணி கொடுங்க சார் சொல்லியிருந்தாருன்னா, சார் பிஸ்னஸ் விட்டுருங்க சார், அக்ரிமெண்ட் விட்டுருங்க சார். ஒரு மனிதாபமாக நாங்கள் மனுஷன் தானே சார், கண்டிப்பாக நாங்கள் அது கன்சிடர் பண்ணியிருப்போம் சார், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருப்போம் சார். ஆனால் இந்த மாதிரி பண்ணாமல் படமும் சாவடிச்சிட்டு டெய்லி சபாட்டேஜ் பண்ணது இல்லாமல் அதுக்கு பேரலாக ரஜினி சார் பற்றி பேசி அவர் இமேஜ் கூட பாழ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்ன சார் ஒரு ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலைன்னு சொல்கிறார் அவர். யார் நம்புறார் சார் இது? ஏன் இதுக்கு பின்னாடி யார் இருக்காரு? ஏன் அந்த மாதிரி பேசி வச்சுட்டு இருக்காரு? இல்லை ஏன் அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு நமக்கு புரியல சார். ஒரு ஷோ ஃபுல் ஆகலை, 4 ஷோ தான் ப்ளே பண்ணோம். என்ன சார் இது? என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் சார், ஒரு ரஜினி சார் படம் ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்கும், எவ்வளோ ஷோஸ் ஃபுல் ஆகும், என்ன ஆகும்ன்ற கலெக்ஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சார். இருக்கலாம் சார், ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு படம் இல்லைன்றது இருக்கலாம், அது நாங்கள் ஒத்திக்கிறோம் கண்டிப்பாக சார். ஆனால் இந்த மாதிரி பேசி 220 கோடி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த சந்தர்ப்பத்தில் 220 கோடியை அவர்கிட்ட சொல்கிறாரு, அவர் என்கிட்ட கணக்கு இருக்குது, 220 கோடி அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு, 45 கோடி தான் படத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு கணக்கு இருக்கான்னு சொல்கிறாரு சார். ஒன்று பண்ணட்டும் சார், அவர் சிங்காரவேலன் சாருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் நீங்கள் உங்களுக்கு யார் இஷ்டமோ இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டவங்கள நீங்கள் 10 பேர் செலக்ட் பண்ணுங்கள் சார். அந்த 10 பேரை நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் கொடுங்க. அந்த அக்கௌண்ட்டு பார்த்து என்னை கூப்பிடுங்க, நானும் வரேன். அந்த அக்கௌண்ட்டு பார்த்து இவர் கொடுத்துருக்கிற அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லான்ட்டு செக் பண்ணி எல்லாம் ஆன மேலே ஒருவேளை அது உண்மையாக ஆயிருந்தா அந்த 10 பேர் என்ன சொல்கிறாரோ அங்கேயே நான் ஸ்பாட்டில் அவங்க கேட்குற பணத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். நான்
இது ப்ரூவ் பண்ணணும் சார். அவர் 220 கோடி நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், 45 கோடி தான் இந்த படத்துக்கு ஆயிருக்கு அன்றது ப்ரூவ் பண்ணணும் சார். அப்போ 175 கோடி லாபம் அன்றது அவங்க சொல்கிறாரு சார். 175 கோடி லாபம் அண்ணா ஏன் நமக்கு 25-30 கோடி கொடுக்கக்கூடாது அன்ட்டு சொல்கிறது அவர், இது உண்மையாக இருந்தால் அவர் சொல்கிறது கரெக்ட் தான் சார். இவர் இந்த மாதிரி பேசி 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 மீடியாவும் மக்களும் மிஸ்கைட் பண்ணிருக்காரு சார். மீடியாவும் மக்களை கண்டிப்பா இவங்க மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் கண்டிப்பா தோன்றுது சார். ஆமா, இவ்வளவு லாபம் வந்த மேல ஏன் கொடுக்க கூடாது அன்றது கேட்கறது எல்லாருக்கும் சகஜம் தான் சார். கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி பண்ணட்டும் சார். நான் ரெடியா இருக்கிறேன். அவங்க 10 பேர் சொன்னா இல்லைங்க சிங்காரவேலன் சார் சொல்றது கரெக்ட், நீங்க வெங்கடேஷ் சார் நீங்க கொடுக்கணும் அது சொன்னா நான் ஸ்பாட்ல கொடுக்குறேன் சார். அது போய் என்ன நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒண்ணு எனக்கு கொடுக்கறது வேண்டாம் சார், ஒண்ணு பண்ணுங்க சார். சிங்காரவேலன் சார் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அங்கே அவங்க முன்னாடியே நான் இவ்வளவு நாள் பண்ணது தப்பு, நான் பேசினது இந்த அக்கௌண்ட் கொண்டு வந்தது தப்பு, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அன்றது சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இஷ்யூவை நான் க்ளோஸ் பண்றேன் சார் அன்ட்டு சொல்லட்டும் சார். அது போதும் எனக்கு சார், அது போதும் சார் எனக்கு. சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா சிங்காரவேலன் சார் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசரை நீங்க கேட்குறீங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டீங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டீங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப கஷ்டமாகுது சார். அப்படி பேசாதீங்க. நான் கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி இருந்தா சார் ரஜினி சார் படம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். முகூர்த்தம் பண்ண நாள்ல இருந்து சார் எவ்வளவு ஆஃபர்ஸ் வந்தது, எனக்கு எவ்வளவு ஆஃபர்ஸ் வந்தது, எல்லா ஆஃபர் அன்னில் இது கூட இப்போ நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அது கூட ஜாஸ்தி வந்தது. ஆர்வத்தில் ஒருத்தட்டம் வந்து ஒரு ஒரு இஷ்டத்துக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. நான் வேணாம் சொன்னேன் சார். ஒரு ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்காம என் சொந்த பணத்தில் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எங்கேயும் யாரும் இந்த லோக்கலில் எங்கேயும் ஃபைனான்ஸ் இல்லாமல் எங்கேயும் வாங்காம நான் என் பணத்தை வச்சு நான் டோட்டல் படம் வந்து பண்ணேன் சார். இதுக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறேன் சார். ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது. சார் கிட்ட பேசும்போது யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார் பேர் சொல்லி அந்த ஏரியா எனக்கு வேணும் சார் கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன் சார் ஃபோன் பண்ணாரான்ட்டு கேட்டார் சார் என்ன. நான் சொன்னேன் இல்லைப்பா சரி சும்மா ஆகிட்டு நான் நெக்ஸ்ட் டே சார் கிடச்சார். நான் கேட்டேன் சார், சார் இந்த மாதிரி யாரோ கேட்டார் சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சார் ஒரே வார்த்தை சொன்னார், வெங்கடேஷ் சார் நீங்கள் ப்ரொடியூசர், இதுக்கு நான் பிஸ்னஸில் தலையிட மாட்டேன், அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்க இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, நான் பழக்கமே இல்லை அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் நான். தயவு செஞ்சு யாராவது அந்த மாதிரி சொன்னாருன்னா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார் அந்த மாதிரி என்கிட்ட ஒன்றுமே சொல்ல சார், உங்களுக்கு படம் இஷ்டமாச்சுன்னா என்ன ரேட்டு என்னன்றது நான் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது சார் கொண்டு வராதிங்கன்னு சொல்லுங்கள் சார். நான் அதுக்கெல்லாம் தலையிட மாட்டேன், பிஸ்னஸில் நான் தலையிட மாட்டேன் அன்னு சொன்னார் சார். அந்த சொன்ன மேலே சார் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் படம் பண்ணும்போது இது படம் ஸ்டார்ட் ஆகிறது கிட்ட சொல்கிறேன் சார், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராவது வந்து இப்போ அட்வான்ஸ் 1 கோடி 2 கோடி ஏதோ கொடுத்தாருன்னு நினச்சிக்கோங்க சார். இது வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு வட்டி அந்த ஆர்வத்தில் வந்து படம் வாங்கிடுவாங்க. படம் ரிலீஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் அந்த வட்டியே ஜாஸ்தி ஆகிடும். நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு வேளை 2-3 மாதம் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தொந்தரவு ஆகும், பிரச்சனை ஆகும். ஸோ அது பார்த்து நீங்கள் எப்படி அவங்கள கிட்ட பணம் வாங்காமல் எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணுங்க பாருங்க அன்ட்டு சொன்னார் சார். இந்த வார்த்தை அவங்களுக்கு பர்டன் ஆகக்கூடாது பார்த்துக்கங்கன்னு சொன்னார் சார். இது மட்டும் கிடையாது சார், அவர் படத்தில் எல்லாரும் பணம் பண்ணணும் என்ற ஆசை இருக்கிற ஒரு நல்ல மனுஷன்ன்றது நான் சொல்கிறத விட உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நானும் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் சார். இந்த படத்தை பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் இந்த பேசும்போது சார்
ஒரு மீடியேட்டர் ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு சார். அந்த மீடியேட்டரை நான் இல்லைப்பா நீங்கள் இப்போ வேணாம், மீடியேட்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் சார்னு சொன்னேன் நான். சார் சொன்னார், வெங்கடேஷ் சார், ஒன்று வருஷத்துக்கு 120 150 படம் ரிலீஸ் ஆகலாம். அதில் ஒரு 10 படம் தான் 15 படம் தான் ஒரு பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆகும். அது வந்து பொங்கலோ ஏதோ ஒரு நல்ல நாள் ரிலீஸ் ஆகும். அது மேலே டிபெண்ட் ஆகிருக்கிற மீடியேட்டர்ஸ் இருக்காரு. அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு. ஏதோ ஒன்று அவங்க அதுக்கு வேறு அந்த வேலை விட்டால் வேறு தெரியாது அவருக்கு. நீங்கள் அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஒரு மாதிரி பண்ணுங்க. ஒரு 4 காசு அவரும் சம்பாதிக்கிட்டோம். அந்த 4 காசு அவங்க எடுத்து போய் ஃபேமிலியில் கொடுப்பாங்க. வயசாக இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க அதில். அதெல்லாம் சின்ன விஷயம் பார்க்காதீங்கன்னு சொன்னார் சார். அவ்வளோ மட்டும் கிடையாது சார். பிளாக் விக்ரமன் ஆகட்டும், அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த பிளாக் விக்ரம் அங்கே லாஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லாரும் பணம் அவங்கவுங்களும் ஏதோ ஒரு தொழில் பண்ணிருப்பாரு. அவங்கவுங்களுக்கு ஒரு 4 காசு கிடைக்குதுன்றது ஆசையில் அந்த படத்தை ரிலீஸ் ஆகணும் அவங்களும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தத்தாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அது சின்ன விஷயம் அதெல்லாம் சொன்னார் எனக்கு. இல்லையா சார்? ஒரு தெய்வமாக இருக்கிறது நான் எதுக்கு அவர் தெய்வமாக நினைக்கிறேன் சார், சத்தியமாக சொல்கிறேன். ரஜினி சார் ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு மனிதன் நாங்கள் பார்க்க முடியாது சார். நானும் 37 படம் பண்ணியிருக்கேன். 30 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் சார். ஏன் கன்னடத்துக்காரத்துக்கு கொடுத்தாங்க இவங்க? ரஜினி சார் ஏன் கன்னடக்காரத்துக்கு கொடுத்தாங்க? ஏன் அவர் ப்ரொடியூசர் ஆக்குனாங்கன்றது ஒரு வார்த்தை பேசுகிறாரு சிங்காரவேலன் சார். ஒன்று சொல்கிறேன், நீங்களும் கடவுள் கும்பிடுறீங்க, பொட்டு வச்சு நீங்கள் கடவுள் கும்பிடுறீங்க. கடவுள் இருந்தால் நீங்கள் பயம் பக்தி இருக்கும். நானும் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன்னா நானும் கடவுள் ஆசீர்வாதமோடு தான் நான் இருக்கேன் சார். நான் வந்து ரஜினி சாருக்கு ஒரு நம்ம ஆடியோ ரிலீஸ் சந்தர்ப்பத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் சார். சார், நீங்கள் இந்த படம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது சார். கோடி கோடி ஃபேன்ஸில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு ஃபேனுக்கு நீங்கள் படம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருங்க சார்ன்னு நான் சொன்னேன். அது உண்மைதான் சார். நான் காலேஜ் டேஸில் ரஜினி சாரை பார்க்கறதுக்கு ஷூட்டிங் இருக்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் சார். நான் நிஜமாக அந்த சந்தர்ப்பத்தில் அங்கேருந்து வந்தவன் சார் நான். அதனால தான் இந்த வார்த்தை சொன்னேன் சார். ஒரு 12 வருஷமாக எனக்கு க்ளோஸாக பழங்கி அவர். நான் ஒரே ஒரு உங்களுக்கு கேட்குறதுக்கு இந்த வார்த்தை சொன்னால் உங்களுக்கு கேட்குறதுக்கு ஏதோ ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கலாம். நான் சத்தியமாக என் மனசில் இருக்கிறது இது உண்மையாக நடந்தது சொல்கிறேன் சார். நான் வந்து பெருமாள் ரொம்ப கும்பிடுறேன். நம்ம வீட்டு கோயில் சுவாமி பெருமாள் தான் சார். நான் எப்போ போனாலும் பெருமாளுக்கு வேண்டுவேன் சார். அவர் 12 வருஷமாக நமக்கு நல்லா அப்போ வந்து நல்ல பழக்கம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற மனுஷன் ஏன்னா ஒரு % கூட அவங்களுக்கு எப்பவும் நோவுப்படுத்தக்கூடாது. கடவுளை காப்பாற்றுப்பா, அந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பான்ட்டு எப்பவும் கும்பிடுவேன் சார். நான் ஒரு படத்தை பண்ணணுன்றது நான் ஆசைப்படலை சார். ரஜினி சார் படம் பண்ணணுன்றது எனக்கு ஆசைப்படலை, இல்லை நானும் நினைக்கல சார். அது ஏதோ தெரில சார். அந்த பெருமாள் ரஜினி சாருக்கு புத்தி கொடுத்து அவர் எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். இதுதான் நான் நம்புகிறேன் சார். யார் நம்புகிறாங்களோ உள்ள அது வேலை சார். சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் நான் நம்புகிறேன் சார். இதுக்கு காரணம் வரும் கடவுள் தான் சார். கடவுள் தான் சார். இப்படி இருக்கிறப்ப சார் இந்த ஒரு படம் பண்ணிட்டு ரஜினி சார் ஒரு விஷயத்தில் என்ன சார் எவ்வளோ கேவலமாக பேசணுமா? ஒரு கேவலமாக பேசும்போது கூட யோசிக்கணும் சார். வார்த்தைகள் வந்து சார் நாங்கள் என்ன வேணும் பேசிடலாம் சார். சார் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க சொன்னீங்களே சார் சிங்காரவேலன் சார். நான் கூட உங்களுக்கு சொல்லலாம் சார். நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் வந்து கப்பலில் வேலை செய்கிற இந்த படத்தை வாங்குற இன்னும் 2 பேர்
கப்பலில் கேப்டனாக இருக்காரு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து இந்த படம் வாங்கணும் அன்ட்டு நீங்கள் சொன்னீங்க சார். நானும் சொல்லாமே சார், நீங்கள் கப்பலில் ஏறி போய் அந்தந்த ஊரில் போய் கொள்ளையடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த பணத்தை நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி படம் பண்ணியிருக்கீங்க நான் சொன்னால் உங்களுக்கு பேஜாராகுதா இல்லையா சார்? அப்படியெல்லாம் பேசாதுங்க சார். அவங்கவுங்க பணத்துக்கு அவங்கவுங்க வேல்யூ இருக்கும் சார். அவங்கவுங்க பணத்துக்கு அவங்கவுங்க வேல்யூ இருக்குது சார். தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். நீங்கள் அந்த மாதிரி பேசி மறுபடி சொல்கிறீங்க ஒரு கன்னடக்காரான்றீங்க, ஸ்டேட் இஷ்யூ தமிழ்நாடு கர்நாடகான்றீங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? அந்த பெரிய வார்த்தையில் பேசுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் யோகியதை இருக்கான்றது நாங்கள் யோசிக்கணும் சார். அந்த அளவுக்கு அந்த பேசுகிற அளவுக்கு நாங்கள் வளரல சார். அதுக்காக இருக்காரு சார். தேசிய போராட்டங்கள் இருக்கிறாங்க சார், லீடர்ஸ் இருக்காரு, அவர் பேசுகிறாங்க சார். மக்களுக்காக கஷ்டப்படுறவங்க, அவங்க மக்களுக்காக என்ன வேணும், எதுக்கு என்ன பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க சார். அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டோம் சார். நாங்கள் வந்திருக்கிறது என்ன சார், ஒரு பிஸ்னஸ் மேன். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு படம் எடுக்கிறோம், அதில் எவ்வளோ பணம் வருதுன்னு பார்க்குறோம். அதில் நல்ல பணமாக கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ எவ்வளோ கஷ்டப்படுறோம். இதுதான் சார், வி ஆர் என்டர்டெய்னர்ஸ். மக்களுக்கு நல்ல படம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும் அன்று தான் நான் நினச்சிருக்கேன் சார். அதை விட்டு நீங்கள் ஸ்டேட் இஷ்யூ ஆக்குறது வேண்டாம் சார். அப்புறம் இந்த மேட்டரை பாலிட்டைஸ் பண்ணுறது வேண்டாம் சார். நான் என்ன நினைக்கிறேன் சார், சிங்காரவேலன் சாருக்கு ஒரு பப்ளிசிட்டி பேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா டெய்லி அவர் டிவியில் வரணும், ஏதாவது பேசணும், இந்த மாதிரி பழக்கம் இருக்கிற ஒரு ஆளுன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த மாதிரி டெய்லி அவர் பேசி இந்த இஷ்யூவை பெருசாக பண்ணி ஒரு லிங்கா படத்தை ஒரு ரஜினி சார் விஷயம் எடுத்தால் தான் சார் மீடியா வரும், இன்னொரு 4 பேர் வராங்க, அவர் பேச்சு கேட்குறாங்க. இந்த இஷ்யூ இந்த நாள் இவ்வளோ நாள் போனப்பா யாரோ ஒரு நாள் அரசியல்கார் என்ன பொலிட்டிக்ஸில் பார்த்து இந்த எலெக்ஷன் கிட்ட வந்துட்டுருக்கு, எனக்கு ஏதோ ஒரு சீட் கிடைக்குமான்றதுக்காக நம்ம சினிமா பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சார். தயவு செஞ்சு நம்ம சினிமா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாதீங்க சார். ஏன்னா நாங்கள் எல்லாம் இங்கே 30 வருஷமாக இங்கே கஷ்டப்பட்ட சினிமா தான் எடுக்கிறோம் சார். நீங்கள் இப்போ கப்பலில் வந்தீங்க, நீங்கள் இதாகலைன்னு இன்னொரு படத்தை வர்றீங்களோ இல்லையோ நீங்கள் போயிடுவீங்க சார். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பேசி உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தால் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாதீங்க சார். நீங்கள் போங்க சார். அதுக்கு ஏன் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக யாருமே இந்த மாதிரி பண்ணாத விஷயத்த நீங்கள் பண்ணி பெரியவர் சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியில் யார் சொன்னாலும் யார் பேச்சு கேட்காம நீங்கள் மட்டும் 4 பேரை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பேசி 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 ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரஜினி சாரோட லிங்கா படத்துக்கு இந்த மாதிரி பேசினா சிங்காரவேலன் சார்ன்றது தமிழ்நாட்டுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சார். அந்த படத்துக்கு நைட் அண்ட் டே சார் கஷ்டப்பட்டார் சார் ரஜினி சார். தூங்கலை சார். அவர் மழை வந்தாலும் என்ன இருந்தாலும் சொல்லுவார் சார். அவர் வேண்டாம், இல்லை நான் வரேன், இது பிரச்சனை ஆகிடும், வேணாம் போஸ்ட்போன் பண்ணாதுங்கட்டு கஷ்டப்பட்டார் சார். வீட்டுக்கு கூட போகல சார் சரியா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ண படத்தை நீங்கள் கொலை பண்ணீங்க சார். நீங்கள் அது ஒரு ரியல் ப்ரொடியூசர் யார் இருக்கார் அவங்களுக்கு தான் தெரியும் சார் அந்த கஷ்டம். இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்குமா சார் மறுபடி? இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிற சான்ஸ் கிடைக்குமா சார் எனக்கு? இந்த படத்தை எங்கேயோ ஒரு நல்ல படமா ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த ஆளு அன்ட்டு ஒரு பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் ஒரு 4 வாரம் தாங்கிறதுக்கு என்ன சார் ஆயிருந்துச்சு உங்களுக்கு? 4-5 வாரம் விட்டு ஏன் சார் ரஜினி சார் கொடுக்கலையா சார் உங்களுக்கு எல்லாம்? அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரா இல்லையா சார்? 4-5 வாரம் சும்மா இருந்து சார் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு சார் அண்ணா சார். நான் அந்த சந்தர்ப்பத்தில் யாரான ஆகட்டும் சார், நல்லா
நான் ரஜினி சாரோட பழகி இருக்கிறவங்க சார். நான் அவங்க மாதிரி அவ்வளோ நல்லவன் அல்ல அண்ண கூட அவங்க கிட்ட சில நல்ல விஷயங்களை நான் கற்றுருக்கேன் சார். நான் அவரை மாதிரி நல்ல மனசு வச்சுட்டு வாழணுன்ற ஆசைப்படுறேன் சார். நான் கூட சொல்லியிருப்பேன் சார், ஆச்சு சார் வாங்க சார், என்னமோ பண்ணலாம் வாங்க சார், என்ன நஷ்டமாக இருக்குது வாங்க சார்ன்ட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாகிற மாதிரி சார் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கோம் சார். என்னன்னா சார் நமக்கு எனக்கு ரொம்ப டைரக்டர் ஆகட்டும் சார் ஆகட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா சார், என்ன பண்ணாலும் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, படம் போயிடுச்சு இல்லையா சார். படம் அது என்ன அது கொலை பண்ணுறாருன்ற நான் சொல்கிறேன் சார். சாபட்டேஜ் பண்ணாங்க எவ்ரிடே, எந்த மோட்டிவேஷன் வச்சு பண்ணாங்க இது புரியல சார் எனக்கு, இது தேவையில்லை சார். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு சார், இந்த சந்தர்ப்பத்தில் தயவு செஞ்சு ₹1 கூட கொடுக்காதீங்க சார், அவருக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்காதீங்க சார், நீங்கள் கொடுத்து இண்டஸ்ட்ரியை பால் பண்ணாதீங்க சார். நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக சார் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்ட்டு வந்து சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி இது ஒரு ஆட்டிடியூட் ஆகிடும். தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்காதீங்க சார், கொடுத்து இண்டஸ்ட்ரியை கெடுக்காதீங்க சார்ன்னு சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கிறப்ப சார் ஏன் நீங்கள் இப்போ 4 பேர் பேசுறதுக்கு வாய்ப்பாகி போச்சு, இது தேவையில்லையா சார். வந்து நமக்கு லாஜிக்கா சார் இதெல்லாம் 4-5 வாரம் ஆன மேலே பண்ணி அப்பவும் நாங்கள் பண்ணலன்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார். நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டுன்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம், நாங்கள் சொல்லியிருப்போம் சார். கணக்கு விஷயமா சொன்னா சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க சார். கர்நாடகாவில் சார், கர்நாடகாவில் வந்து கிட்ட 2 நாளில் சார், 2 நாள் ஃபர்ஸ்ட் 2 டேஸில் 45 லட்சம் 45 lakhs வயலேஷன் பண்ணியிருக்கிற கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே பிடிச்சிருக்காரு சார். சார் யார் சார் இன்னைக்கு அண்ணா எல்லாரும் கிடையாது சார், எவ்வளோ பேர் இருக்கார் கரெக்டாக அக்கௌண்ட் கொடுக்குறதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். சார் எவ்வளோ பேர் எனக்கு மெயில் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் என்ன சொல்கிறாங்க, அந்தந்த ஊர்லேருந்து எந்தெந்த தியேட்டர்லேருந்து எவ்வளோ அட்மிஷன் ரேட் வச்சாங்க, எவ்வளோ அட்மிஷன் ரேட் வச்சு எவ்வளோ நாளுக்கு வச்சாங்க, எவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு, எவ்வளோ கலெக்ஷன் ஆனால் 100% ஒரு ஃபேனா இல்லை ஒரு ஆடியன்னா எனக்கு மெயில் பண்ணுறாங்க சார். இதெல்லாம் தேவையில்லை சார், இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போது சொல்கிறேன் சார், தயவு செஞ்சு நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற 220 கோடி நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சார். 45 கோடி தான் இந்த படத்துக்கு செலவாயிருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த இப்போவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கூப்பிட்டு வாங்க 10 பேரை உட்கார வைங்க, கொடுங்க அக்கௌண்ட்டு. அது உண்மையாக இருந்தால் நான் உங்கள் முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் அங்கே அவர் 10 பேர் என்ன சொன்னார், நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லை கரெக்ட் அது உண்மையாக அது கலெக்ட் பண்ணியிருக்கு கரெக்டுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் நான் ஸ்பாட்டில் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறது சரியில்லை, அந்த கலெக்ஷன் தப்பு, 220 கோடி இல்லை அன்றது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்னா நீங்கள் அப்போ தயவு செஞ்சு நீங்களே அங்கே மன்னிப்பு கேட்டு நான் இவ்வளோ நாள் பண்ணது தப்பாச்சு என்ட்டு மன்னிப்பு கேட்டு அங்கேயே சொல்லிடுங்க சார், இந்த இஷ்யூ நான் க்ளோஸ் பண்ணுறேன்ட்டு. இல்லையா நீங்கள் சொல்கிறீங்க நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன், நானும் கோர்ட் இருக்குது சார், நானும் லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் தெரியும் சார், நானும் லீகலாக ஃபேஸ் பண்ணுறேன் சார், நானும் லீகலே ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சார். இதெல்லாம் என்னென்னா சார், இந்த அங்கங்கே இப்போ பாருங்கள் இன்றைக்கி அங்கர் ஸ்ட்ரைக் உட்காருது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பப்ளிசிட்டி தேவையில்லை சார். பப்ளிசிட்டி தேவை இருக்குது. நீங்கள் அன்றைக்கி 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து சிவா சார்கிட்டேயோ மதன் சார்கிட்டே வந்து சார் படம் சுமார் ஆகிட்டு இருக்கு வாங்க இதுக்கு நல்லா பப்ளிசிட்டி பண்ணி சாரை கூப்பிடலாம், இன்னாரர் போய் பப்ளிசிட்டி பண்ணலாம், இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகலாம் வாங்க அன்று இந்த பாசிட்டிவ் திங்கிங் வச்சு அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த பப்ளிசிட்டியை படத்துக்காக பாசிட்டிவாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெற்றியோட வெற்றி சாதிருக்கலாம். நாங்கள்
இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியால், நெகட்டிவ் தாட்னால் படத்தை கொலை பண்ணீங்க. நம்ம மனசு ரொம்ப நோவுப்படுத்திங்க சார். சிங்காரவேலன் சார், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க சார். இவ்வளோ தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். மீடியா முன்னாடி இப்படி ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையே ஒரு வருத்தமான விஷயம் தான் சினிமாவுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கிளைமேட்டுங்கிறது உங்களுக்கு நான் ஒரு விதத்தை சொல்லிடுறேன். வெளியே ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. அதில் மதுரை தங்கரைகள் தேட்டர் ரமேஷுங்கிறவர் வந்து உள்ளே போய் எதையும் யோசிக்காதீங்க, சிவா அடிங்கன்றாரு வெளியே நின்றுட்டு. அதுக்கு ஒரு 25 பேர் தயாராக இருக்காங்க. இதில் உண்மை நிலைமை என்னன்னே தெரியாது, யாரோ அப்பாவிகள். அந்த தங்கரைகள் ரமேஷும் நானும் இது வரைக்கும் இந்த சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசிகிட்டது கிடையாது. அவருக்கு இந்த சினிமாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எனக்கும் அவருக்கும் உள்ள தனிப்பட்ட முன்னுரிமை காரணமாக இப்போ வெளியே இருந்து உள்ளே வந்து ஒரு 25 பேர் வச்சு என்ன அடிக்கிறதுக்கு வெளியே ஆள் ஓட்டு நிற்கிறாரு. ஒரு 4 போலீஸ் நிற்கிறதுனால அதெல்லாம் தடுக்கப்பட்டு நின்றுட்டுருக்கு. பட் நான் பேசுகிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவர் இப்படி வெஞ்சன்ஸோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. இப்போ வெங்கடேஷ் சார் பேசுனது வந்து அது ஒரு தாயின் வேதனை. அது ஒரு தயாரிப்பாளர் என்னால் நிச்சயமாக சரியான கோணத்தில் புரிஞ்சுக்க முடியும். அதை எவ்வளோ தூரம் மனசை காயப்படுத்துனது ஒரு விஷயம். ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை, லிங்கா படத்தில் எங்களுக்கும் எங்களுடைய யூனிவர்ஸ்களுக்கும் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை முழுமையாக ஒப்புக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டியது ஒரு படத்தை வாங்கி வெளியிட்ட வேந்தர் மூவிஸ் எங்களுடைய கடமை. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் ரொம்ப பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு வரோம். இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு முதல் முறையாக 4வது நாளே அவர் சிங்காரவேலுங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பேட்டி கொடுத்த உடனே உடனடியாக நான் ஃபோன் பண்ணி, என்ன சிங்காரவேல் இப்படி பண்ணிட்டீங்க, இது தப்பு, இது படத்தோட இமேஜை கெடுத்துரும், கொஞ்சம் நஞ்சம் வசூலையும் அது பாதிக்கும், நஷ்டமே லாபமானதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க தயவு செஞ்சு, மதன் சாரும் ஊரில் இல்லை, நம்ம வரட்டும் கொஞ்சம் பேசலாம், இப்போ நான் இது ரொம்ப டூ ஏர்லி டு ஸ்டார்ட் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு, தயவு செஞ்சு பேசுகிறேன். இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேனே, விட்டுருங்கண்ணே, இனிமேல் பேச மாட்டேன். சார் கேட்டால் சார்கிட்ட இனிமேல் அவர் பேச மாட்டார் சார், விட்டுருக்கேண்ணே. ஒரு நாள் விட்டு மறுநாள் அது வேறு சேனல் இருக்கிற டிவி பேப்பர் எல்லாத்துக்கும் வரிசையாக போக ஆரம்பித்தார். அவருக்கு அந்த விளம்பரம், அந்த பேச்சு பேட்டி எல்லோரும் டிவியில் பார்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, தொடர்ந்து எங்களால் வந்து இவங்களோட ஒரு நல்ல ரேப்பில் இவர் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி வருத்தப்படுறதும், இப்படி கொடுக்குறாருன்னு, அவர் நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா, உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, அவர் மதன் சார் ஃப்ரெண்டு தானே, இப்படிலாம் கேட்கும்போது எங்களால் யாரும் பேசி பார்த்துட்டு அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் எங்களால் வந்து ஒரு நல்ல ரேப்போ கொண்டு போக முடியல. அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தோடவும் நான் பேசி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களும் ரொம்ப கோவிச்சு பேசினாங்க என்கிட்ட. அவங்கள்ட்டையும் நான் சொன்னேன், மன்னன் எல்லாத்துட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் இது வந்து ரஜினி சார் என்பவர் வந்து மிக உயர்ந்த மனிதர், நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷம், அவரை காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. இந்த தமிழ் சினிமா வரலாற்றில் மிக அதிகமான, உலக வரலாற்றிலே அதிகமான ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோ அவர். 150 படத்தில் 145 படம் லாபம். ஒரு படம் ராகவேந்தர் எடுத்தால் கூட அது என் ஆசைக்கு எடுக்கிற, அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஓன் ரிலீஸ் பண்ண சொன்னவர் அவர். பாபாவில் லாஸாக திருப்பி கொடுத்தாரு, குசலன் லாஸாக திருப்பி கொடுத்தாரு. ஆனால் எப்படி கொடுத்தாருங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பழைய வரலாறு தெரியாமல் பேசுகிறீங்க. எல்லோரும் முடிவு பண்ணாங்க, ஒரு 4 வாரம் 5 வாரம் ஆச்சு, ஒரு கணக்கு பார்த்தாங்க. 2 ஃபெடரேஷன் பிரசிடென்ட்டு கவுன்சில் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, 4-5 பேர் போனாங்க, இது மறுபடி இருக்குது சார் கணக்கு சொன்னாங்க. அப்படியான்னு இவ்வளோ தர்றேன், இப்படி பிரித்து கொடுங்கன்னாரு. எல்லாம் அமைதியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் வரலாறு. இப்படி 4வது நாளே மைக்கு பிடிச்ச சினிமாவை நான் பார்க்கல சார். இது பண்ணாதீங்கன்னு அவரை நான் கெஞ்சு கிடையாது சார். அவ்வளோ தூரம் பேசி பார்த்துட்டு அவர் கேட்கல. தனிப்பட்ட முறையில் சிங்காரவேலன் என்ற ஒரு நபரால் இந்த மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் ரொம்ப தள்ளி போச்சுன்றது தான் என்னுடைய வருத்தம். ஏன்னா அவர் வந்து எந்த விதமான மெச்சூரிட்டி எல்லாம் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, சிங்காரவேலன் வந்து மைக்கில் உங்கள்கிட்ட பேசுகிற சிங்காரவேலனே அல்ல. தனிப்பட்ட முறையில் அவர் பேசக்கூடிய வல்காரிட்டியும் அவர் லாங்குவேஜும் நமக்கு மனசில் ஈட்டியாக பாயுது. அந்த வார்த்தைகள் வெளியே சொன்ன தமிழ்நாடு ஒரு காலத்துலேயும் அவர் மன்னிக்காது. அவ்வளவு மகா மட்டமான வார்த்தைகளால் ரஜினி சார் முதற்கொண்டு எல்லாத்தையும் மோசமாக வசைப்படுறார். இது எல்லாமே இவர் காதுக்கும் போகுது, சார் காதுக்கும் போகுது. எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னை கூட்டு கேட்குறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் ஒரு ஸ்மூத் செட்டில்மெண்ட்டுக்கு என்னால் கொண்டு வர முடியாத ஒரு துர்பாக்கியமாக நிலைமைக்கு நானே வந்தேன். உண்ணாவிரதம்னாங்க. நான் சொன்னேன், எல்லாத்துட்டையும் சொன்னேன், சார் மதன் சார் ஊரில் இல்லை, ஒரு ஹோலி ட்ரிப் போயிருக்கார், 10ஆம் தேதி வர்றாரு, வரட்டும். அவர் போய் ரஜினி சார்ட்டுக்கு வந்து பேசினா தான் கரெக்டு, நான் போய் பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுங்க. அதுக்குள்ளே அந்த பொங்கல் எல்லாம் வந்துடுது, நமக்கும் கலெக்ஷன்லாம் எந்த பை இவ்வளோ தான், இதுக்கு மேலே 5 பைசா வராதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். போய் வந்து பேசினா டெஃபினட்டாக ஏதோ ரிலீஃப் பண்ணி தந்து தான் ஆகணும். ஏன்னா இதில் அதிகபட்ச நஷ்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா வேந்தர் மூவிஸ் தான். நஷ்டம்ன்றதுனா நான் மீடியாவுக்கு வந்து வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. ஏன் சொல்ல, அது வியாபாரம் தர்மம் இல்லை. இது
அது யார்கிட்ட போய் பேசணும்? நான் அவர்கிட்ட கேட்கணும், அவர் அவர்கிட்ட கேட்கணும். யார் சம்மந்தப்பட்டவங்களோ, அவங்க யாரெல்லாம் பெரிய மனசோட தராங்களோ, அதன்படி தான் நடக்கும் அது. மிக அதிகமான நஷ்டத்தை தனிப்பட்ட முறையில் சந்தித்துக்கிறது வந்து வேந்தர் மூவிஸ் தான் இதில். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் அதில் வந்து எக்ஸப்ட் கோயம்புத்தூர் அண்ட் டிகே தவிர மீதி யாருமே 100% ஆனர் பண்ணல. எல்லாருமே கடைசி நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தோம். ஓகே ரைட் பரவாயில்ல கொடுங்க, ஓடி கொடுப்போம். நம்மளும் ஓடும் நம்பிக்கையில் தான் விட்டு கொடுக்குறோம். ₹1,00,00,000 வாங்காமல் கொடுக்குறோம் நார்த் சவுத்தை. ₹1,00,00,000 தரல அவங்க. எது கொடுக்குறோம்? சரி அவருக்கு தான் அந்த நேரத்துக்கு பணம் புரட்ட முடியல, ரிலீஸ் ஆகி தான் படம் சூப்பராகுமே கொடுங்க அப்படின்னு கொடுக்குறோம். அந்த நம்பிக்கையோட உறவோட நல்ல நட்போட நம்ம படத்தை பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி வந்து ஒரு அணுகுமுறையை தவறாக கொண்டு போனது தான் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. இப்போ கூட இந்த பணத்தை கேட்கணும், அவங்களுக்கு எதாவது காம்பன்சேஷன் பண்ணி தரணுன்றதில் எனக்கோ வேந்தர் மூவிஸ்க்கு இரண்டாவது கருத்தே கிடையாது. அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. தொடர்ந்து பேசிய தனிப்பட்ட முறையில் சிங்காரவேலன் என்ற ஒரு நபர் பண்ணி எவ்வளோ பெரிய அட்ராசிட்டியில் இவ்வளோ மோசமான லாங்குவேஜில் அவர் பேசின அவ்வளோ வார்த்தைகளில் காயப்பட்டதுனால தான் இது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இது மீது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் புரிஞ்சுக்கணும். மன்னன் தனிப்பட்ட முறையில் அருமையான டிஸ்ட்ரிபியூட்டர், அவருக்கு தான் அதிகபட்ச லாஸு. அவருக்கு நான் பண்ணித்தரணும்னு அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். டிகே டிஸ்ட்ரிபியூட்டர் புதுசாக சினிமாவுக்கு வந்தார். அவர் ஆல்மோஸ்ட் 100% பேமெண்ட் ஆனர் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர். அவருக்கு பெரிய நஷ்டம். அவருக்கு புதுசாக வந்தனால அப்படியே அலண்டு போயிட்டார். அப்படி அதனால் யார் கூட்டாலும் பின்னாடி ஓடுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் நிலைமையும் இருக்குது. அதனால் வந்து இது சிங்காரவேலன் ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிட்டோம்னா சாதாரண சிங்காரவேலன் லிங்கா சிங்காரவேலன் ஆகிட்டார். அவருக்கு வந்து இந்த படத்தை லாஸ் எல்லாம் காம்பன்சேட் ஆகிற அளவுக்கு அவருக்கு இதில் எல்லாமே கிடச்சிருச்சு. அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பயங்கர பாப்புலர் பர்சனாலிட்டி ஆகிட்டார். ஆனால் அது அவருக்கு பின்னாடி போகிறதுனால வந்து இது ஏன்னா சிங்காரவேலனுக்கு எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி போய் கேட்குற முகம் எங்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை, அவருக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லைன்னு அவ்வளோ பேசிட்டார் அவர். அதனால் நான் வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள், அதே மாதிரி வந்து எந்த இடத்துலையும் கன்னட ப்ரொடியூசர்லாம் சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வருஷத்துக்கு 100 தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் கர்நாடகாவுக்கு. கர்நாடகாவிலேருந்து ஒரு படம் கூட இங்கே ரிலீஸ் ஆகிறது இல்லை. ஸோ அந்த பெருந்தன்மையை நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். அதனால் கலைக்கு வந்து மொழிகளை சொல்ல வேண்டாம், தயாரிப்பாளரை சொல்ல வேண்டாம், மதம் சொல்ல வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், ஓடிட்டாரெலாம் சொல்ல வேண்டாம். அவருடைய ரெப்புடேஷன் ராக்லைன் வெங்கடேஷன் நம்ம என்டையர் பெங்களூரில் நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கி ராக்லைன் வெங்கடேஷ் ஆஃபீஸ் போனால் கொண்டு விட்டுருவாங்க. அவ்வளோ பாப்புலர் பர்சனாலிட்டி, ஒரு நல்ல மனுஷன். இன்றைக்கி வரைக்கும் அவர் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் கிடையாது. ரஜினி சார் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்டவர், நம்ம இத்தனை வருஷமாக நம்மளோட பொக்கிஷம் மட்டும் நம்முடைய செல்ல குழந்தையாக பார்த்துட்ருக்கோம். அவரை பார்த்து இவ்வளோ கேவலமான கடுமையான வார்த்தைகளை வீசுறதுக்கு சிங்காரவேலனுங்களாம் இப்படி தைரியம் வருது, மனசு வருதுன்னு தெரியல. இதை வச்சு அவர் என்ன பண்ணலான்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாக அவர் வாழ்க்கை முழுக்க அவர் பேசிய வார்த்தைகளுக்காக நிச்சயமாக வருத்தப்பட வேண்டும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டேன். இறுதியாக நான் வந்து ராக்லைன் வெங்கடேஷ் சாரை, ரஜினி சாரை எல்லாத்தையுமே என்னுடைய ரொம்ப பணிவான ரிக்வஸ்ட் என்னென்னா, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க. சிங்காரவேல் பண்ண தப்புக்கு அவருக்கு படம் கொடுத்தவர் என்ற முறையில் வேந்தர் மூவி சார்பில் எங்களுடைய பகிரங்கமான மன்னிப்பை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்காதீங்க. மீதி டிஸ்ட்ரிபியூட்டர் பாவம் வழி தெரியாமல் அவர் பின்னாடி போய் நின்றுட்டாங்க. இதோ நடந்துருமோ, இவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் எல்லோரும் சாரெலாம் டிஸ்கஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு உங்களால் முடிந்த ஒரு காம்பன்சேஷனை பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு உதவியாக நீங்கள் இருக்கணும். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. வருத்தம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்களுடைய வருத்தம் நியாயமானது. உங்களுடைய வந்த கண்ணீரை நான் மதிக்கிறேன். உங்கள் கண் கலங்கி நீங்கள் பேசுனதை நான் கீழேருந்து பார்க்குறேன். நான் அது உண்மை, சத்தியம் இல்லாமல்லாம் கண்ணில் தண்ணி வராது. அப்படியே அவ்வளோ பெரிய ஒரு மாமனிதன் இங்கே வந்து மேடையில் கண்காணுங்கிற அளவுக்கு அவருடைய வருத்தப்படுதுன்னா ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள், அந்த சிங்காரவேலன் உங்களை காயப்படுத்தினா அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பிலையும் அனைவர் சார்பிலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் தவிர்த்த அட்லீஸ்ட் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு நிவாரணம் செஞ்சு கொடுத்து உதவுங்கன்னு வேந்தர் மூவி சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாகவும் உங்களை வேண்டுகொண்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்காகவும் நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் திருப்பி வாங்க. தமிழில் நீங்கள் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் வருஷம் 2 படம் 3 படம் தெலுங்கு கன்னடத்தில் பண்ணுறீங்க. தமிழில் ஒரு படம் பண்ணுங்கள். இந்த இண்டஸ்ட்ரி நீங்களும் ஒரு பில்லராக இருக்கணும். இந்த வருத்தங்களை நீங்கள் மறந்துடணும். ஏதோ ஒரு சில பேர் பேசுனதுக்காக அதை மனசில் வச்சுக்காதீங்கன்னு நம்ம எல்லாரும் மீடியா சார்பிலையும் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் நம்ம வரவேற்கணும், எல்லாரும் நம்மளோட இருக்கணும். அதனால் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்றதான் எங்களுடைய ஃபைனல் ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.